அடுத்து பாருங்க, ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னப்பா? √3/4 a ஸ்கொயர். சரிங்களா? அதுல நம்ம உயரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா கேக்குறாங்க. உயரம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ½ இன்டு ஃபார்முலா பார்த்தோம்னா ½ இன்டு b இன்டு h. இதுல இருந்து இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். ½ தனியா எடுத்துட்டோம்னா பேஸ் வேல்யூ h வேல்யூ. இதுல b வந்து என்னது? ஒரு a. ½ ஒரு a வும் தனியா எடுங்க. மிச்சம் என்ன வரும்? √3a/2. இதுதான் h. முடிஞ்சது. √3a/2 தான் h. சரியா? இப்போ இதுல ஆன்சர் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க? உயரம் கேக்குறாங்களா? உயரம்னா √3a/2. இங்க என்ன இருக்கு? 27√3. பாருங்க, இதுல √3a/2 தனியா எடுத்துருங்க. அதானே h. இதுக்குள்ள √3a/2 தனியா எடுத்தா என்ன வரும் பாருங்க. √3 எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஒரு a தனியா எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் அதுல என்ன இருக்கு? a/2 அப்படின்னு இருக்கா? மிச்சம் அதுல இருக்குது a/2. இப்படி ஸ்பிளிட் பண்ணி a வேல்யூ கண்டுபிடிச்சு h கண்டுபிடிக்கலாம். இந்த a/2 அந்த சைடு கொண்டு போய் பெருக்கி கண்டுபிடிக்கலாம். ஒருவே இல்ல நான் நார்மலாவே பண்றேன் அப்படின்னா அப்படியே டைரக்டா √3a/2 கேன்சல் பண்ணி பாருங்க. இதுல இந்த √3 நம்ம கேன்சல் ஆயிருமா? அப்ப a ஸ்கொயர் அப்படின்னு வர்றப்போ 27 × 4 அப்படின்னு வரும். இந்த 27ல இருந்து இப்ப a நமக்கு வேணும்னா 9 மூலம் 27. அப்போ 9ல ஒரு 3 வழி எடுக்கலாம். இதுல ஒரு 2 வழி எடுக்கலாம். உள்ள ஒரு √3 வச்சுக்கலாமா? அப்போ 6√3 வரும் a ஓட வேல்யூ. இப்போ நீங்க இதை கொண்டு வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? h கண்டுபிடிக்கலாம். h ஓட ஃபார்முலா என்னது? √3/2a. அப்போ √3/2 இன்டு a க்கு பதிலா என்ன பண்ணலாம்? 6 × √3 போடலாமா? இப்போ இதுல இதெல்லாம் கேன்சல் ஆகும். a க்கு பதிலா 6 × √3 போட்டீங்கன்னா இதுல கேன்சல் ஆகக்கூடிய டேர்ம் பாருங்க. 1 2s are 2, 2 2s are 3 2s are 6. இந்த √3 இந்த √3 பெருக்கும் போது ஒரு 3 ஆயிருமா? அப்போ 3 × 3 3 × 3 ஆன்சர் என்ன வரும்? சாரி 3 × 3 ஆன்சர் 9.